பாலியேட்டிவ் கேர் எனப்படும் வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவம் என்றால் என்ன? பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது யாருக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் லிமிட்டிங் இல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக் லைஃப் லிமிட்டிங் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப நாள் இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு இது தெரியுது. இப்போ வந்து ஒரு லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றவங்களுக்கு எப்போனாலும் எதுனாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சினாரியோவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ இது லைஃப் லிமிட்டிங் இல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ லைஃப் த்ரெட்டனிங் சம்டைம்ஸ் அப்படின்றப்ப இப்போது கேன்சர், மோஸ்ட் காமன் கேன்சர் தான் இப்போ பாலியேட்டிவ் கேரில் நிறையா பண்ணுறாங்க. அதை தாண்டி ஹார்ட் டிசீசஸ், குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் பண்ணுது ஹார்ட் டிசீஸ் அப்படின்றது. ஸோ இப்போ ஹார்ட் டிசீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில அவங்களால அவங்க ரொம்ப தூரம் நடக்க முடியாது இந்த மாதிரி. ஸோ ரெஸ்பிரேஷன், ஸோ மூச்சு ப்ராப்ளம் லைக் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு கூட பாலியேட்டிவ் கேர் தேவை. ஸோ இந்த மாதிரி மல்டி டைமென்ஷன்ஸ் ஒரு மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டிஸில் பாலியேட்டிவ் கேருக்கு ஒரு ரோல் இருக்குது அப்படின்றது தான் இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது. ஸோ இது பேசிக்காக குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதான் வாழ்நாள் திறன், இதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம மேம்படுத்த முடியும் ஆர் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் இதோட எய்மே. ஸோ இது எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேர்டு பாலியேட் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு லாட்டின் வேர்ட். இந்த லாட்டின் வேர்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து க்ளோக் அப்படின்னா, க்ளோக்னா நம்ம இப்போ கவர், ஒரு துணி போர்வை இருக்கு இல்லையா, நம்ம போர்வை தான் க்ளோக் அப்படின்றாங்க. அது வெளிநாட்டில் க்ளோக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸோ அதுதான் பாலியேட் அப்படின்ற வார்த்தையோட மீனிங்கு. ஸோ அதுதான். ஸோ இப்போ இருக்கிற பிரச்சனைகளை நம்ம ஒரு மூடி போட்டு மூடுற மாதிரி, பிரச்சனையை தீர்வை தாண்டி உள்ள நோய்கள், ஸோ தீர்வை தாண்டி உள்ள நோய்களுக்கு நம்ம ஒரு கவர் போட்டு மூடுற மாதிரி இது அப்படின்றது தான் இந்த பாலியேட்டிவ் கேர் ஆக்சுவலாக. ஸோ பாலியேட்டிவ் கேர்ன்றது எனி பர்சன் ஹூ இஸ் டயக்னோஸ்ட் வித் லைஃப் லிமிட்டிங் ஒரு டெர்மினல் இல்னஸ் அப்படின்றது. ஸோ இது டிஃப்ரெண்ட் பேர், ஈவன் லைக் ஓல்ட் பீப்புள், லைக் ஹூ ஆர் டிசேபிள்டு அவங்க, அப்புறம் ஹேண்டிகேப் பீப்புள் ஹூ ஹேவ் லாஸ்ட் அ லிம்ப், ஒரு கை கால் வராதவங்க, ஒரு கை கால் போனவங்க, அவங்களுக்கும் ஒரு பாலியேஷன் தான். இதில் மல்டி டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஒன்று வந்து நம்ம சிம்டம் கேர், லைக் சிம்டம்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறது, ஒரு நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, ப்ராப்ளம்ன்றது நமக்கு ஒரு சிம்டம்ன்றது அறிகுறி, ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கு இல்லையா, அந்த அறிகுறிக்கு என்ன பண்ணலாம். இப்போ வலி ஒரு சிம்டம். சிலவங்களால சாப்பிட முடியாது, ரொம்ப வீக் ஆவாங்க. ஸோ சிலவங்களுக்கு சோர்வு, இந்த மாதிரி அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுறதை எப்படி அதை கொஞ்சம் மேம்படுத்த முடியும், அவர் இம்ப்ரூவ் பண்ணலாம். லைக் பெயின் ரிலீஃப் கொடுக்கலாம், அப்புறம் அவங்கள பெட்டராக சாப்பிட வைக்கலாம். ஈவன் மோஷன் போகாததே ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அது கூட எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த சிம்டம் கண்ட்ரோலில் மெயினாக பாலியேட்டிவ் கேரில் நாங்கள் பண்ணுறது. டாக்டர், இந்த வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவத்தில் மருந்து மட்டும்தான் இருக்கா, இல்லை மருந்து தவிர்த்து வேற ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் தான் இருக்கா? ஸோ இது பேசிக்காக எப்படின்னா, இப்போ there is an end to cure but there is no end to care. இதுதான் மெயின் கான்செப்ட் ஆஃப் பாலியேட்டிவ் மெடிசன். ஸோ ஏன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட எது போனாலுமே நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படின்னு கொடுக்கலாம். பட் நம்மளை தாண்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு எண்ட் இருக்கலாம் சம்டைம்ஸ். இந்த பாலியேட்டிவ் கேர்ன்றது வெறும் மருந்து மட்டும் கிடையாது. ஸோ இதை தாண்டி ஒருத்தங்களுக்கு அடித்தா மட்டும் தான் வலிக்குமா அப்படின்ற மாதிரி தான். ஸோ வலி வந்து வெறும் ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து இதை தாண்டி சைக்கலாஜிக்கல் பெயின் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்மளுக்கு மன ரீதி அளவில் கூட இந்த வலி உருவாக்கலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ மென்டல் பெயின், இதை தாண்டி சோஷியல் பெயின், நம்ம சுற்று வட்டாரத்துலேருந்து மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்குற வலி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது சோஷியல் பெயின் அப்படின்றது தான் இந்த சோஷியல் பெயின் ஒன்று இருக்குது. இதை தாண்டி ஃபைனான்ஷியல் பெயின். ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ நம்மளோட ஃபைனான்சஸ்னால நம்மளால் சில விஷயங்கள் பண்ண முடியாதுன்றப்ப அது ஒரு பெயின் கொடுக்குது இல்லையா. ஸோ அதுவும் இதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இது மல்டி டைமென்ஷனல் நம்ம பார்க்கணும். ஸோ வலியே நம்ம மல்டி டைமென்ஷனலாக பார்க்கணும். இதை தாண்டி மெயினாக நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த ஃபிசிக்கல் பார்ட், அதை ஃபஸ்ட்டு பார்த்தா தான் மிச்சதெல்லாம் நம்ம ஒன்றா அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் palliative care. Like it's not only medicine and beyond medicine. And palliative care is not only about the patient, it is also about the family and who is all involved with the patient. So palliative care அப்படின்றது it doesn't only involve the patient, it also takes care of the family. Because ஒரு பேஷண்ட்ன்றவங்க அவங்கள தாண்டி அவங்க கூட இருக்கவங்களும் சஃபர் ஆகிறாங்க. ஸோ இப்போ அது டிஃப்ரெண்ட் வேஸில் சஃபர் பண்ணலாம். லைக் இப்போ அவங்க கூட வரதுனால அன்னைக்குள்ள வேலை போகலாம் ஒருத்தங்களுக்கு, அவங்களோட டைமை தாண்டி இவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமே இவங்க டைமை கொடுத்து தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப இவங்களையும் கொஞ்சம் இழக்கிறாங்க இந்த ப்ராசஸ் அவங்கள தாண்டி. இதெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்ணாமல் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இது அவங்களே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதுதான் இதில் பாலியேட்டிவ் கேரில் நம்ம மெயினாக பார்க்குறோம். ஸோ இட் அட்ரஸ் பாலியேட்டிவ் கேர்ன்றது ஆர் இட் நாட் ஓன்லி அட்ரஸஸ் த பேஷண்ட்டை மட்டும் பார்க்காம அதை தாண்டி அவங்க ஃபேமிலி, அவங்க சுற்று வட்டாரம் எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்குறது தான் இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது. ஸோ இட்ஸ் பேசிக்லி ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு
மெடிசன் அப்படின்றது தான் இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாக்டர், இந்த வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவத்துல என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்கு? ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறத விட எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் இது இருக்குன்னு நான் சொல்லலாம். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்காலஜி அதுதான் நம்பர் 1ல பார்க்குறது. ஏன்னா அதுதான் நிறைய பேர் பாலியேட்டிவ் கேர்னு நினச்சிக்கிறாங்க. பட் ஆங்காலஜியில் ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ என்னென்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு ஒரு சம்டைம்ஸ் டைம் லைன் கூட இருக்குன்ற மாதிரி நமக்கு ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்றது நம்மளால் கணிக்க முடியும். அதனால இந்த பாலியேட்டிவ் கேர் ஆங்காலஜி கேன்சரில் ரொம்ப நிறைய ப்ராக்டிஸ் பண்ணப்படுது பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது. ஸோ எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் பாலியேட்டிவ் கேர் இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூராலஜியில் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப், இந்த வாழ்நாள் திறன் ரொம்ப பாதிக்கப்படுது. குவாலிட்டி ஆஃப் லைஃப்னா இப்போ அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியல, நடக்கிற டிஃபிகல்ட்டி. ஸோ அதுவும் ஒரு வாழ்நாள் திறன் அஃபெக்ட் பண்ணுறது. அவங்க சரியான வேலைக்கு போக முடியல அப்படின்றது அவங்க வாழ்நாள் திறன் அஃபெக்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கும் பாலியேட்டிவ் கேர் தேவை. கார்டியாலஜி, ஸோ கார்டியக் லைக் ஹார்ட் ப்ராப்ளம், இருதய ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் இது தேவை. ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களால கொஞ்சம் தூரம் நடந்து போனால் மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுவும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது தான் ஹார்ட் ப்ராப்ளம்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்னி ப்ராப்ளம். ஸோ அவங்களுக்கு டயாலிசிஸ் தேவைப்படலாம். ஸோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால அவங்களோட ஒரு லைஃப் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ஷன். இதே மாதிரி லிவர் டிசீஸ்க்கும் அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகப்படுது. இதை மாதிரி எல்லா ஸ்பெஷாலிட்டி அக்ராஸ் ஆல் ஸ்பெஷாலிட்டி, ஈவன் பீடியாட்ரிக்கில் அவங்களுக்கு மெலிக்னன்சி இருக்கலாம், இல்லை பிறந்த குழந்தைகளுக்கே சில ஃபால்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள தாண்டி அவங்களும் அவங்க ஃபேமிலியுமே அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க. இதுக்கும் பாலியேட்டிவ் கேர் தேவை. ஸோ பீடியாட்ரிக். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரியாட்ரிக்ன்றது வயசானவங்க ஆப்வியஸாக. ஸோ வயசானவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அவங்களால பண்ண முடியாத விஷயங்கள். ஸோ அவங்களுக்கும் பாலியேஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டிலையும் பாலியேட்டிவ் கேர் இருக்குது. அதை தாண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராமா ஆர் ஐசியூ ஆர் எமர்ஜென்சி கேர். ஸோ அதில் கூட பாலியேஷன் வருது. ஏன்னா ஒரு ட்ராமா ஒருத்தங்களுக்கு கால் கை போனாலோ இல்லை அவங்களுக்கு அந்த ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் விட்டு வெளியில் வர்றது, அவங்க ஃபேமிலியே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதையும் தாண்டி வர்றதும் பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது. இதுலேயும் பாலியேட்டிவ் கேர் நம்ம இன்வால்வ் ஆகிறோம். இதை தாண்டி ஐசியூ செட்டிங்லேயும் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு வருது. ஏன்னா ஐசியூவில் ரொம்ப நாள் இருக்கிறவங்க, சம்டைம்ஸ் வென்டிலேஷன், இதில் ரொம்ப நாள் வென்டிலேஷனில் இருக்கவங்க, இதை தாண்டி ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதவங்க, அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து அவங்கள எப்படி நல்லா பார்த்துக்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியாது தான். ஸோ ஐசியூ பாலியேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ ஐசியூவில் இருக்கணும், எப்போ ஐசியூவில் இருக்கக்கூடாது, எப்போ ஒருத்தங்களுக்கு ஐசியூ தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதுமே ஐசியூ பாலியேஷனில் வரும். இதை தாண்டி ஹோம் கேர் ரொம்ப இன்டெக்ரல் பார்ட், லைக் ரொம்ப மஸ்ட் ஆர் நீடட் பார்ட் ஆஃப் நம்ம பாலியேட்டிவ் கேர். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க கஷ்டப்படுறது, ஏன்னா வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன எப்படி பார்த்துக்கன்னு தெரியல. ஸோ ஒருத்தங்க வீட்டில் பெட்டடாக இருக்காங்க, படுக்கையாக இருக்காங்க, அவங்களை எப்படி பார்த்துக்கிறது, இது எல்லாத்துக்குமே நம்ம பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தாண்டி எல்லா ஸ்பெஷாலிட்டிக்கும் பாலியேட்டிவ் கேருக்கு ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல வருவேன். இதில் பாலியேட்டிவ் கேர் எப்படி நீங்கள் சப்ஸ்பெஷலைசிங் பண்ணுவீங்க அப்படின்றத விட எல்லா ஸ்பெஷாலிட்டிலையும் பாலியேட்டிவ் கேருக்கு ஒரு ரோல் இருக்கு அப்படின்றத நான் சொல்ல விருப்பப்படுவேன். டாக்டர், இந்த வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவம் வயதானவர்களுக்கு மட்டும்தானா இல்ல சின்னவங்களுக்கும் தரலாமா? ஸோ இதில் ஏஜ் நோ பார், லைக் பிறந்த குழந்தையிலேருந்து முதியோவர், இறந்து போன பிறகு கூட இது நம்ம கொடுக்கப்படுறோம். ஏன்னா இறந்து போன பிறகுன்னு நான் சொல்கிறேன்னா அதில் என்ன அப்படின்னா, இறந்து போன பிறகு அவங்க ஃபேமிலி எவ்வளோ அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரீவ்மெண்ட் கேர் எப்படின்னா, அவங்களுக்கு அதை மீறி வந்தாங்களா, இப்போ ஒருத்தங்க இறந்து போனாங்கன்னா அதை பற்றி ஃபீல் பண்ணிகிட்டே சிலவங்க பல வருஷங்கள் கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நார்மல் லைஃப்பை தாண்டி அவங்க போகிறாங்க. ஸோ இது ப்ரீவ்மெண்ட் கேர் வருது. ஸோ அதனால் இது பிறந்த குழந்தையிலேருந்து அவங்க இறந்து போன பிறகு கூட இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது ஒரு ஒரு நிலைத்து நிற்கும் தேவை. டாக்டர், இந்த வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவத்தில் என்னென்ன உணவுலாம் தரப்படுது பேஷண்ட்ஸ்க்கு? ஸோ இது எக்ஸசைஸ் மாதிரி தான். இதுக்கு ஒரு இது கிடையாது, இதுவும் எக்ஸசைஸ் மாதிரி தான். ஏன்னா இதுவும் பர்சனலைஸ்ட் ஆர் கஸ்டமைஸ்ட் அக்கார்டிங் டு த பர்சன் தான். இதில் என்னன்னா இதில் வேரியிங் திங்ஸ் வரும். ஏன்னா இப்போ ஏர்லி பார்ட் ஆஃப் லைக் ஆரம்ப நிலையில் பாலியேட்டிவ் கேரில் அவங்களுக்கு நார்மலாக எல்லாமே எடுத்துகிட்டு இருப்பாங்க, எல்லாம் எடுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க. போக போக சிலவங்களால் எடுக்க முடியாமல் போகும். ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன முடியுமோ எடுக்க வைக்கிறது, போக போக எடுக்கவே முடியாமல் போகும், சாப்பிடவே முடியாமல் போகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்டன்ஸ், லைக் அவங்கள எப்படி அது அவங்களுக்கு ஒரு புரிதல், இந்த புரிதல் தெரிதல் அப்படின்றது தான். நிறைய விஷயங்கள் தெரியும், பட்
அவங்களுக்கு புரியாமல் இருக்கும், அவங்களால பண்ண முடியாமல் இருக்கும் அப்படின்றதும். ஸோ இதில் டயட் ஸ்பெசிஃபிக் டயட் அப்படின்னு கிடையாது. ஸோ இதுவும் பர்சனலைஸ், அவங்கவுங்க என்ன ஸ்டேட்டில் இருக்காங்களோ அதை பொறுத்து அவங்களோட டயட். ஜென்ரலாக அவங்க ரொம்ப எண்ட் ஆஃப் லைஃப் ஆர் லைக் ரொம்ப கடைசி காலத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா நாங்கள் எதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க, நாங்கள் தடுக்கிறது கிடையாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் பண்ணியும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேணும் இந்த வாழ்க்கையில். ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சி, பீயிங் ஹாப்பி இன் திஸ் லைஃப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் லிவிங் அ லைஃப் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங். ஸோ எல்லாரும் வாழணும் வாழ்க்கையை, அவங்க ஜஸ்ட் ஏங்கக்கூடாது அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணோம்னா நம்ம பாலியேட்டிவ் கேருக்கு ஒரு சக்ஸஸ். டாக்டர், எப்போ முடிவெடுப்பாங்க ஒரு பேஷண்ட்டை வந்து இந்த வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவத்துக்கு மாற்றலான்ட்டு? ஸோ இப்போ ஐடியலாக நீங்கள் பார்த்தீங்க, எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த டெர்மினல் இல்னஸ், லைக் டெர்மினல் இல்னஸ் அப்படின்றப்ப தான் மோஸ்ட்டாக ரெஃபர் ஆகிறாங்க. டெர்மினல்னால் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்டில். பட் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ அனுப்பணும் அவர் எப்போ பாலியேட்டிவ் கேர் தேவை அப்படின்னா எப்போ இதை பற்றி டயக்னோஸ் பண்ணுறாங்களோ, ஒரு லிவர் ப்ராப்ளம் லைக் ஒரு லிவர் ஃபெயிலியர், லைக் இதை வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியாது, எந்தெந்த விஷயங்கள் கம்ப்ளீட்டாக நார்மலைஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறோமோ, இப்போ ஒருத்தங்களால சரியாக நடக்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ, அந்த எல்லாத்துக்குமே பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு தேவை. ஸோ நார்மலாக அவங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒர்க்குக்கோ எக்ஸிஸ்டிங் திங்ஸ் பண்ண முடியாமல் ஒரு மினிமல் சேஞ்ச் இருந்தால் கூட அவங்களாம் இந்த பாலியேட்டிவ் கேர் அவங்களுக்கு தேவை. பட் ஜென்ரலாக எப்போ ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம முடியல, சுத்தமாக முடியல, ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் இது மீண்டே வர முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையில தான் பாலியேட்டிவ் கேருக்கு நிறைய பேர் அனுப்பாங்க. அது மோஸ்ட்டாக என்ன ஆகிடுதுன்னா டெர்மினல் கேர் ஆகிடுது. டெர்மினல் ஆர் எண்ட் ஆஃப் லைஃப், இல்லைன்னா ரொம்ப இறுதிக்கட்ட மருத்துவம் அப்படி தான். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் பார்த்தா கூட இதுதான் அதோட எக்ஸ்ப்ளனேஷனே வரும். பட் அது பாலியேட்டிவ் கேர் கிடையாது. பாலியேட்டிவ் கேர்ன்றது எல்லாருக்குமே அவங்க ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் தேவைப்படும். இதில் சைக்காலஜிக்கல் அஃபெக்டட் பீப்புள் அவங்களுக்கும் பாலியேட்டிவ் கேர் தேவை. ஏன்னா அவங்கள எப்படி திருப்பி இந்த சொசைட்டி பார்க்க போகுது, இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணலாம் இதில். ஸோ பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது இஸ் நீடட் ஃபார் மோஸ்ட் பீப்புள். நிறைய பேருக்கு எப்போனா அவங்களால ஒரு விஷயம் பண்ண முடியல அப்படின்னு வரும்போதே அவங்களுக்கு பாலியேட்டிவ் கேரில் ஒரு பகுதி தேவைப்படும். அதில் என்னென்னா நிறைய லெவல்ஸ் ஆஃப் பாலியேட்டிவ் கேர் இருக்குது. இப்போ எப்படின்னா அவங்களால படுக்க இருக்கவங்களுக்கு வேற மாதிரி போகணும். ஸோ இது வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் கேர் ஒரு பர்சனலைஸ்ட் கேர் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தங்களுக்கும் இதுதான் பாலியேட்டிவ் கேர். டாக்டர், இப்போ வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவத்துக்கும் ஐசியூக்கு என்ன வித்தியாசம்? ஸோ இந்த பாலியேட்டிவ் கேர் அண்ட் ஐசியூ, ஸோ நிறைய பேர் பாலியேட்டிவ் கேர்னா ஐசியூவே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஐசியூ தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஐசியூவில் பாலியேஷன் அப்படின்னு நான் சொன்னேன் கொஞ்சம் நேரம் முன்னாடியே. பட் ஐசியூ பாலியேஷன் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு ஐசியூ தேவையா இல்லையா, ஸோ அவங்கள நம்ம ஐசியூவில் வச்சு அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, அவங்கள இதை தாண்டி அவங்களுக்கு யூஸ் இல்லை அப்படின்னா ஐசியூலையும் பாலியேஷன் தேவை. அவங்கள எப்போ வெளியில் கொண்டு வருது, அவங்க லவ்டு பர்சன் லைக் அவங்க லவ்டு ஒன் லைக் அவங்க ஃபேமிலியோட எவ்வளோ நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ ஸோ அதை நம்ம டிட்டர்மின் பண்ணுறது தான் ஐசியூ பாலியேஷன் அப்படின்றது. ஸோ பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட் ஐசியூ போகக்கூடாது அப்படின்னு எதுவும் கிடையாது. இதுவும் தப்பான ஒரு புரிதல். ஒரு ரிவர்சபிள் காஸ் ஆர் லைக் ஒரு கரெக்டபிள் காஸ், ஒரு விஷயம் நம்மளால் கரெக்ட் பண்ண முடியும் ஆனால் ஐசியூவில் வச்சு தான் கரெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணலாம் இந்த பாலியேட்டிவ் பேஷண்ட்டுக்கு அப்படின்றது தான் ஐசியூ அண்ட் பாலியேட்டிவ் கேருக்கு ஒரு ரிலேஷன். இதில் 2 ரிலேஷன்ஷிப் நம்ம பேசணும். ஒன்று பாலியேட்டிவ் கேர் பேஷண்ட் ஐசியூ போகலாமா போகக்கூடாதா அப்படின்றது, அது ரிவர்சபிள் காஸ் இருந்தால் போகலாம். ஒரு கரெக்டபிள் காஸ் இது பண்ணால் அவங்க ஓரளவு சரியாகி ஓரளவு இம்ப்ரூவ் ஆகும், அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்களோட வாழ்நாள் திறன் இம்ப்ரூவ் ஆகும்னா ஐசியூ போயிட்டு வரலாம். இது ஒரு பாலியேட்டிவ் பேஷண்ட் பண்ணலாம். பட் ஐசியூவில் இருக்கவங்களுக்கு பாலியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா ஐசியூவில் இருக்கிறவங்கள எப்போ ஐசியூ தேவையில்லை அப்படின்னு டிசைட் பண்ணி வெளியில் அனுப்புகிறோம், இதுக்கும் பாலியேஷன் தேவை அப்படின்றது தான் ஐசியூ அண்ட் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு நம்ம பேசலாம். பாலியேட்டிவ் கேர் எனப்படும் வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவத்துக்கும் இறுதிநாள் மருத்துவம் எனப்படும் எண்ட் ஆஃப் லைஃப் எனப்படும் இறுதிநாள் மருத்துவத்துக்கு என்ன வித்தியாசம்? இது பாலியேட்டிவ் கேர் அண்ட் எண்ட் ஆஃப் லைஃப் கேர். எண்ட் ஆஃப் லைஃப் கேர் அப்படின்றது ஸோ இந்த இறுதிக்கட்ட மருத்துவம் ஆர் லைக் மரண வழி தணிப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கும் எண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது ஒரு பார்ட் ஆஃப் பாலியேட்டிவ் கேர். ஸோ இப்போ பாலியேட்டிவ் கேர் ஒரு வாழ்நாள் திறன் மேம்பாடு அப்படின்றதுல எண்ட் ஆஃப் லைஃப் கேர் ஒரு பார்ட், இந்த டெர்மினல் கேர் இது ஒரு பார்ட். பட் அது மட்டும்தான் எல்லாமேன்னு கிடையாது. ஸோ இதில் என்னன்னா இந்த டைம் வரும்போது எங்களுக்கு நிறைய இன்வால்மெண்ட் இருக்கும். பிரைமரி டீமோடு சேர்ந்து தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். ஸோ பாலியேட்டிவ் கேர்ன்றது ஒரு ஜேர்னி. ஸோ வி டேக் த ஜேர்னி வித் த பேஷண்ட் அண்ட் த ஃபேமிலி டில் தி எண்ட் அண்ட் பியாண்ட். ஸோ டில் தி எண்ட்ன்றது அவங்க
இறந்து போகிறது வரைக்கும் போவோம், இறந்து போகிறத தாண்டியும் நாங்கள் போகணும். ஏன்னா அதை தாண்டி அவங்க ஃபேமிலின்றவங்க ஒருத்தவங்க உயிரோடு இருக்காங்க, அவங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் பாலியேட்டிவ் கேர். பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது ஃபேமிலி 2 பேரையும் தாண்டி போகிறது. இப்போ அவங்க இறந்து போனதை தாண்டி போகிறது தான் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு தான் நினைக்கிறது. ஸோ நீங்கள் கேட்டது என்னென்னா எண்ட் ஆஃப் லைஃப் கேரும் பாலியேட்டிவ் கேரும் வித்தியாசமாக சேமா அப்படின்றது. ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டுமே பாலியேட்டிவ் கேர் கிடையாது. டாக்டர், வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவத்தில் என்னென்ன உடற்பயிற்சிலாம் தரப்படுது? ஸோ எக்ஸசைஸ் ஆர் லைக் உடற்பயிற்சி இன் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு கேட்டிங்க. ஸோ இதில் என்னென்னா இது அதான் சொன்ன மாதிரி கஸ்டமைஸ்ட் ஆர் லைக் பர்சனலைஸ்ட். இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ பெட்ரிடன் பேஷண்ட்டுக்கு எப்படி பண்ணணும், இதில் ஆக்டிவ் எக்ஸசைஸ், பாசிவ் எக்ஸசைஸ், எப்படி ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஃபிசியோதெரப்பி எவ்வளோ தேவை ஒருத்தங்களுக்கு அப்படின்றது நம்ம பார்க்கணும். இது ரொம்ப பர்சனலைஸ்ட். இப்போ படுக்க இருக்கவங்களுக்கு வேற தேவைப்படும், இப்போ ஒருத்தங்க ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு எல்லாமே பண்ணலாம். ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு முடியாமல் இருக்குது ஆர் ஒரு சர்ஜரி போய் தாண்டி வராங்க, அதில் அவங்களுக்கு இந்த இது இல்லைன்னா ஒருத்தங்களுக்கு கால் லூஸ் பண்ணிட்டாங்க, அவங்களோட ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுறது. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கறது. ஸோ நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறது. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இந்த வாழ்க்கையில். நம்மளால பண்ண முடிஞ்சா கூட பண்ண முடியாது அப்படின்றது தான் இந்த பாலியேட்டிவ் கேர்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒருத்தங்க ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்களோ அவங்கள எப்படி நம்ம ஒரு வகம் படுத்தி அவங்களோட லிவிங் பெஸ்ட் நம்ம பண்ணணும், அவங்களோட வாழ்நாள் திறனில் எவ்வளோ பெஸ்ட் அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வந்து காமிக்கிறது தான் இந்த பாலியேட்டிவ் கேரோட சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் எல்லா வகையிலையும் போகலாம். நம்ம அவங்க சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், அவங்களோட மனப்பக்குவம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கும் தான் ஹோப் இல்லையா, ஹோப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம கொடுக்கணும். ஆனால் அது ரியலிஸ்டிக்காகவும் இருக்கணும். அதுக்குன்னு நான் போயிட்டு ஃபால்ஸ் ஹோப்பும் கொடுக்கக்கூடாது. சும்மா எல்லாம் நடந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாம் நடக்காது. அது இன்டைரக்டாக அவங்கள துன்புறுத்தும். ஸோ அவங்களுக்கு ரியலிஸ்டிக் ஹோப் அப்படின்றது நம்ம கொடுக்கணும். டாக்டர், இந்த வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவத்தை நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் பார்க்கணுமா இல்லை வீட்லயும் பார்க்கலாமா? இதுக்கு நிறைய வகைகள். இதில் ஒரு த்ரீ பிளேசஸ் 3 இடத்துல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பஸ் அப்படின்னு இருக்கு. ஹாஸ்பஸ்ன்றது இறுதி கட்டையில் தான் கொஞ்சம் இடத்துல வச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்த்துக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்றது இருக்கு. இப்போ புதுசாக அவங்க ஹாஸ்பஸ் இருக்கு, இதை தாண்டி எல்டர்லி கேர் வர வந்துருச்சு இப்போ. ஸோ அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்துக்கிறது. ஸோ இது அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன வேணும், இட்ஸ் அபவுட் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது தான் நம்பர் 1. ஸோ ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் பாலியேஷன் அப்படின்னு இருக்கு. ஹாஸ்பிட்டல் பேஸ்ட் பாலியேஷன்றது அவங்களுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது என்னென்ன பண்ணலாம், என்னென்ன தேவைகள், ஸோ அவங்களை எப்படி மேம்படுத்தி மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்களை வீட்டுக்கோ இல்லை ஹாஸ்பைஸ் இல்லை ஒரு கேர் சென்டருக்கோ அனுப்புறது தான் மெயின் எய்மே. ஸோ இந்த இதில் ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம பாலியேட் பண்ணலாம், அதே மாதிரி ஐசியூலேயே பண்ணலாம்னு சொன்னோம் இல்லைங்களா. ஐசியூலேருந்து எப்படி நம்ம ஒரு வார்டுக்கு கொண்டு வருது இல்லை ரூமுக்கு கொண்டு வருது, அப்புறம் வீட்டில் எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணி லைக் ஒரு வீட்டில் அவங்களும் இல்லை அவங்கள தாண்டி நர்ஸையோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கவங்களே எப்படி பார்த்துக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறமா அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது அப்படின்றதுமே இதில் வரும். ஸோ இது எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணலாம். இது ஹாஸ்பிட்டலுக்கு ரெஸ்ட்ரிக்டட் இல்லை, அதே மாதிரி வீட்டுக்கு ரெஸ்ட்ரிக்டட் இல்லை. பட் ஜென்ரலாக ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படி அவங்கள ஒரு கேர் சென்டரோ ஒரு வீட்டுக்கோ வச்சு பார்த்துக்க முடியும். ஏன்னா அப்போதான் அவங்களோட வாழ்நாள் திறன் அவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. டாக்டர், இந்த வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவம் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி தரப்படுது? ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் டெவலப் ஆயிருக்கு இந்த பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் லைன் ஒரு லைக் ஒரு இது டைம் கிடைக்குது, நமக்கு எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு ஒரு யூகிக்க முடிகிற ஒரு டைம் லைன் கிடைக்குது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பாலியேட்டிவ் கேர் கொஞ்சம் பெட்டராக நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் பண்ணதுனால, லைக் நிறைய பேர் ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி நிறைய பாலியேட்டிவ் கேர் டெவலப் ஆனதே கேன்சர் மூலமாக தான் டெவலப் ஆச்சு. கேன்சர் ஸ்பெஷாலிட்டியில தான் பாலியேட்டிவ் கேரை ஃபர்ஸ்டே டெவலப் பண்ணாங்க. ஸோ அதனால கேன்சர்ல நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு பாலியேட்டிவ் கேர்ல. இப்போ எப்படின்னா பெயின் ரிலீஃப் அதான் நம்பர் 1. ஸோ கேன்சர்னா பெயின் ரிலீஃப்ன்றது நாட் ஓன்லி பிசிக்கல் பெயின், மார்ஃபின் மட்டும் எல்லாம் கிடையாது. மார்ஃபின் தாண்டி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. பட் அதை தாண்டி இப்போ நீங்கள் ஓபியாய்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த குரூப்பு அதை தாண்டி இப்போ ஃபிசிக்கல் பெயின் மட்டும் இல்லை, மென்டல் பெயின் ஆர் லைக் மன ரீதி உள்ள வலி. ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த கேன்சர் பெயினில் வர்றது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட கேட்டால் என்ன பயம், ஏன் கேன்சர்னா பயம் அப்படின்னா அவங்க எனக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, கேன்சர்னா ரொம்ப வலி கொடுக்குற வலியோட இறப்போமோ அப்படின்றது தான் அவங்களோட பயமாக இருக்குது கேன்சர் அப்படின்னு வரும்போது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும். அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தாண்டி வர்றது, அவங்க ஃபேமிலிக்கு எப்படி இதை எடுத்து சொல்கிறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேன்சரில் இதெல்லாம் மோர் இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா நோய்களுக்கும் எல்லாருக்குமே கம்யூனிகேஷன்றது. ஸோ ஒரு விஷயத்தை ஒருத்தங்கள்ட்ட எப்படி சொல்கிறது, என்ன மாதிரி சொன்னால் அவங்க புரிஞ்சிப்பாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான்
இந்த கேன்சர் பேலியேஷன் நல்லா டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதை தாண்டி சிம்டம் கேர்ன்றது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட முடியாதது, வெயிட் லாஸ், ஃபட்டீக், அந்த டயர்ட்னஸ், ரொம்ப சோர்வாக இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து மெடிகேஷன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரக்சர்டு மெடிக்கல் கேர் இருக்குது லைக் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு பேலியேட்டிவ் கேரில். இதுதான். ஸோ கேன்சரில் மேம்பாட்டு இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா கேன்சரில் தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேலியேட்டிவ் கேர் ஆரம்பித்தது எதில் அப்படின்னா வார் ஃபீல்ட், வேர்ல்டு வார் அப்போ நிறைய பேருக்கு கால் போச்சு, கை போச்சு, என்ன பண்ணன்னு தெரியல, நிறைய பேர் நிறைய லாஸஸ். ஸோ இந்த போர்க்களத்தில் தான் பேலியேட்டிவ் கேர் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான், ஏன்னா அப்போ தான் மார்ஃபினும் கண்டுபிடிச்சாங்க, இந்த ஓபியாய்டு மார்ஃபின்றதை கண்டுபிடிச்சி அவங்க கொடுத்தது அப்போ தான். ஸோ பெயின் ரிலீஃப் கொடுத்த உடனே அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணாங்க. ஈவன் வாரில் கால் தொலைஞ்சவங்க, லைக் ஒரு கால் கை ஏதோ போனவங்க, இல்லை ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டவங்களுக்கு இது விட்டு மீண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது பேலியேட்டிவ் கேர். அதுக்கப்புறம் கேன்சர் இப்படி தான் டெவலப் ஆச்சு. ஸோ இப்போ வார் ரொம்ப கம்மியாயிடுச்சு கம்பேர் டு அந்த காலத்தில் வேர்ல்டு வார் டயத்தில். அதனால கேன்சரில் உள்ள பேலியேஷன் பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு இந்த லாஸ்ட் 40 years. சின்ஸ் 1970s 80s பேலியேட்டிவ் கேர் இன் கேன்சர் தான் நம்பர் 1 டெவலப் ஆயிருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேலியேட்டிவ் கேர் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சதுன்றது வார் ஆர் லைக் நம்ம போர்க்காலத்தில் கொடுத்தது தான். டாக்டர், வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவம் எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி தரப்படுது? ஸோ எய்ட்ஸ் பேஷண்ட் அப்படின்னா, ஸோ எய்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஹெச்ஐவின்ற ஒரு வைரஸ் அஃபெக்ட் பண்ண பீப்புள் தான் எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம்குள்ளே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கும் உள்ள ஆதங்கங்கள், பெயின், அந்த பெயின்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி அவங்க அதை கண்டினியூ பண்ண வைக்கிறது. நிறைய பேர் என்னை விட்டுருங்க, இறந்து போயிடுவேன், அந்த மாதிரிலாம் ஒரு நோக்கம் உள்ளவங்களுக்கு எப்படி அந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணால் எப்படி க்யூர் பண்ண முடியும், ஈவன் க்யூர் இல்லைனா கூட எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த ஹெச்ஐவி ஒரு எய்ட்ஸோட எப்படி வாழ்றது, அந்த ஹோப் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எய்ட்ஸ் பேஷண்ட்டில். ஸோ இந்த வகையில் பேலியேட்டிவ் கேர் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை தாண்டி அவங்களுக்குள்ள அந்த ரொம்ப டெர்மினல் ஃபேஸில் இருக்கவங்களையும் நம்ம பார்த்துக்கலாம். பட் மெயினாக அவங்களுக்கு எப்படி வாழ்றது எய்ட்ஸோட அப்படின்றது நம்ம ஒரு ஹோப் கொடுக்கணும் அவங்களுக்கு. டாக்டர், இந்த வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவம் அல்சைமர்ஸ் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு எப்படி தரப்படுது? அல்சைமர்ஸ் அப்படின்றதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2-3 விஷயங்கள். ஒன்று, அவங்களோட மொபிலிட்டி, அவங்களோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் முன்னாடியை விட. அதே மாதிரி அவங்க நிறைய மறதி உண்டு. ஸோ இந்த மறதி வந்ததுனால அவங்க தொலைந்து கூட போகலாம். ஸோ அதை தாண்டி அவங்க வீட்டில் இருக்கவங்களை கூட மறந்துடலாம். அதை தாண்டி அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே அவங்க ஒரு பேர்டன் ஆயிடலாம். ஆர் அவங்களே என்ன பண்ணன்னு தெரியாது, திடீர்னு அவங்களுக்கு அந்த சோஷியல் ஸ்டிக்மா இருக்காது, சின்ன குழந்தை ஆயிடுவாங்க. ஸோ சின்ன குழந்தை என்ன பண்ணும், அது நடு வீட்லேயே யூரின் போகும், அவங்க கண்டுக்க மாட்டாங்க, சரின்னு சாப்பிட தெரியாது, சாப்பிட்றத கீழே சிந்துவாங்க. இதெல்லாம் அல்சைமர்ஸ் பேஷண்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் இதில் மோர் அண்ட் மோர் அவங்கள ஃபர்ஸ்ட் அக்செப்டன்ஸ் கொண்டு வருது, அவங்க ஃபேமிலிக்கு அக்செப்டன்ஸ் கொண்டு வருது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பேலியேட்டிவ் கேரில். அதை தாண்டி அவங்களுக்கு ஒரு சேஃப்டி கொடுக்கறது. அல்சைமர் பேஷண்ட்டுக்கு ஒரு சேஃப்டி வேணும். எப்படி இப்போ வந்து ஒருத்தங்க காணாமல் போகாமல் எப்படி பார்த்துக்கிறது, ஸோ ப்ரிவென்டிவாக அவங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா அவங்களே அவங்கள்ட்ட வந்து சேஃப் கார்ட் பண்ணணும். இப்போ ஏன்னா அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாமே அவங்களுக்கு இப்போ டேஞ்சராக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கும் நம்ம இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ அல்சைமர்ஸில் பேலியேட்டிவ் கேர் மல்டிபிள் லெவல்ஸில் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ மோர் சைக்கோ சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், அதான் என்ன சொல்கிறது, இந்த அவங்களோட சோஷியல் அக்செப்டன்ஸ். ஒரு அல்சைமர் பேஷண்ட் இருந்தால் அந்த வீட்டுக்கே நிறைய பேர் போகிறதில்ல, ஆர் லைக் அவங்க வீட்டில் ஒரு ரூமில் அடைச்சி வைக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்டன்ஸ் வித் த ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு அக்செப்டன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் தான் அவங்க உறவினருக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வந்தால் தான் வெளியுள்ளவங்களுக்கும் ஒரு அக்செப்டன்ஸ் வரும். ஏன்னா அது ஒரு வயதானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய், அது யாருக்குனாலும் வரலாம். டாக்டர், இந்த வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவம் ஸ்ட்ரோக்கால பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு எப்படி தரப்படுது? எல்லாமே இன்டர்லிங்க் தான். இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு டிஃபரெண்ட் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு சிலவங்க ரெக்கவர் ஆவாங்க, சிலவங்க ஒரு லெவலுக்கு ரெக்கவர் ஆவாங்க, ஒரு சிலவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதுனா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அவங்களால இது பண்ண முடியலையே அப்படின்னு ஃபஸ்ட்டு வருது. ஸ்ட்ரோக்குன்றது ஒன்று பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். ஸோ அந்த பக்கவாதம்ன்றது ஒரு பக்கம் வரல அப்படின்றது தான். ஸோ இந்த பக்கம் வராதனால அவங்களுக்கு எப்படி ஃபிசியோ கொடுக்கறது, ஒரு சப்போர்ட்டிவாக எப்படி ஃபிசியோ பண்ணி அவங்க பழைய மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற லெவலுக்கு அவங்களை கொண்டு வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோப் டு லிவ் அண்ட் ஹோப் டு டூ த திங்ஸ் விச் தே வேர் சப்போஸ் டு டூ அண்ட் விச் தே வாண்ட் டு டூ.
இப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் ஃபிசியோதெரப்பி, சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் சோஷியல் அக்செப்டன்ஸ் அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி. அவங்களோட ஆக்குபேஷன் வேறு இருந்திருக்கலாம், பட் இப்போ ஸ்ட்ரோக்னால அவங்களுக்கு இந்த ஆக்குபேஷன் பண்ண முடியலையா, ஸோ வேறு ஒரு ஆக்குபேஷனை எப்படி அவங்க ட்ரெயின் பண்ணி என்ன பண்ண வைக்க முடியும். ஏன்னா அவங்கள நம்பி ஃபேமிலி கூட இருக்கலாம், அந்த ஃபேமிலியை அவங்க சப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டுக்காக ஃபண்ட்ஸ் ரேசிங் இதெல்லாம் கூட பாலியேட்டிவ் கேரில் பண்ணலாம். அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் தான் மேக்ஸிமமாக அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் நிறைய பேர் லூஸ் பண்ணுறாங்க. இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் லாஸ் அவங்களுக்கு ரொம்ப இப்போ யங் ஏஜ் ஸ்ட்ரோக்ஸ்ன்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, ஹைப்பர் டென்ஷன், அந்த பிபி, இதனால யங் ஸ்ட்ரோக்ஸ் வருது. ஸோ இந்த யங் ஸ்ட்ரோக்ஸ் அப்போ அவங்க ஹோல் ஃபேமிலியே எஃபெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்க ஃபேமிலி பார்த்துக்கிறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரே பிரெட் வின்னர், ஒரே ஒருத்தங்க தான் சம்பாதிப்பாங்க அவங்க வீட்டில். அந்த பேஷண்ட் ஸ்ட்ரோக்கில் படுத்துக்கிட்டா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்படின்றது தான் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு எப்படி ஆர் லைக் பக்கவாதமால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம எப்படி பாலியேட்டிவ் கேர் கொடுக்கலாம் அப்படின்றது, அவங்க வாழ்நாள் திறன் மேம்படுத்துறதும் இப்படி தான். டாக்டர், இந்த வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவம் எப்போ முடிவுக்கு வரும்? கடைசியாக கொடுத்தே இருப்பாங்களா இல்லை முடிவு இருக்கு அதுக்கு? ஸோ வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவம் இல்லை, கேருக்கு முடிவே கிடையாது. என் டு கியூர் பட் தேர்ஸ் நோ என் டு கேர். இது ஒரு ரியாலிட்டி. ஏன்னா எப்போனாலும் கேர் பண்ணலாம் ஒருத்தங்களுக்கு, எனி பாயிண்ட் இன் ஸ்டேட். லைக் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றப்ப கூட கேர்னு ஒன்று எப்போனாலும் பண்ணலாம். ஒருத்தங்களுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறதுமே கேர் தான், ஒருத்தங்களுக்காக அவங்க கூட இருக்கிறதுமே கேர் தான். ஸோ இந்த ஆதரவுன்றது என்ன, நீங்கள் கூட ஒருத்தங்க இருந்தாலே அது ஒரு ஆதரவு தான். அவங்க கூட இருக்கிறதே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட். ஸோ இந்த கேருக்கு ஒரு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பாலியேட்டிவ் கேர் அப்படின்றது ஒரு எண்டு கிடையாது. இது இறந்த பிறகும் நம்ம அவங்களோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு கேர். இதை தாண்டி நம்ம அவங்கள ரிமெம்பர் பண்ணுறதே ஒரு கேர். ஸோ ஸ்பிரிச்சுவல் கேர் அப்படின்னு ஒரு டைமென்ஷன் வருது இதில். ஸோ ஸ்பிரிச்சுவல் கேர்ன்றது அவங்களோட ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் அப்படின்வாங்க, அவங்களோட ஆன்மீக நீட்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அவங்க ஏன் எனக்கு வந்துச்சு, என்ன ஆச்சு, ஏன், ஸோ இந்த கேள்விகளுக்கு அவங்களுக்குள்ள தான் பதில் இருக்குது. இதை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒன்று அவங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களே அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவல் கேர் அப்படின்றது ஒரு பார்ட் ஆஃப் இது. இதை தாண்டி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற கேர் அவங்கள தாண்டியும் வருது. ஸோ இதுக்கு எண்டே கிடையாது. இது எப்போனா இது நம்ம மறந்து போனால் தான் அதுக்கு ஒரு எண்டு. ஸோ பாலியேட்டிவ் கேரை மறந்துடுறாங்க, அதை பற்றி யாரும் பெருசாக தேவைன்றதே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இது பற்றி அறிதல் புரிதல் எதுவுமே இல்லை நிறைய பேருக்கு. ஸோ இதை பற்றி அவேர்னஸ் இருந்தால் தான் இதுக்கு ஒரு எண்டு இல்லை. பட் இதை பற்றி அவேர்னஸ் இல்லாத தான் அதுக்கு ஒரு எண்டே கொடுத்துருது. ஸோ ஆரம்பத்துக்கு முன்னாடியே இதுக்கு எண்டு வந்துடுது. டாக்டர், யூஸ்வலாக பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடை பற்றி? ஸோ இதில் காமனஸ்ட் டவுட்ஸ் என்னென்னா, பாலியேட்டிவ் கேர்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, இவனை தள்ளி விட்டாங்க இங்கே அப்படின்னு தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அப்படி தான் இந்த பாலியேட்டிவ் கேருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு தாட் இருக்குது. ஒரு இங்கே பாலியேட்டிவ் கேர் காமிச்சு விட்டாங்கடா, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. பட் இதில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நம்ம பண்ண முடியும். அதை தாண்டி அவங்களுக்கு இறக்கும்போது தான் பாலியேட்டிவ் கேர் தேவை. டெர்மினல் கேர், இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, இவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது அப்படின்றப்ப தான் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு நினைக்கிறது தான் மோஸ்ட் காமனஸ்ட் டவுட் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தாண்டி டவுட் என்னென்னா, இதுக்கப்புறம் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்களோ, ஸோ இவங்க வெறும் கேர் தான் பண்ணுவாங்க. கேர்னால் இவங்க நமக்கு மெயின் ப்ராப்ளம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. லைக் இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு அவங்க கீமோதெரப்பியோ இல்லை சர்ஜரியோ இல்லை ரேடியேஷனோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்றது ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம். ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது கூட பாலியேட்டிவ் கேர் கொடுக்கலாம். ஸோ ஒருத்தங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதும் அவங்க பாலியேட்டிவ் கேரில் இருக்கலாம். பாலியேட்டிவ் கேர்ன்றது அவங்க கூட ஒரு ஜேர்னி போகிறோம், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்றது தான் இந்த பாலியேட்டிவ் கேர். இது ஆதரவு சிகிச்சைன்னு சொல்கிறோம், சப்போர்ட்டிவ் கேர். ஸோ இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் வேர்ட் பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட்டிவ் கேர்னு இப்போ நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ இது வெளிநாட்டிலேயே அவங்க சப்போர்ட்டிவ் கேர்னு போட்டு ப்ரமோட் பண்ணாங்க கொஞ்ச நாள். ஏன்னா பாலியேட்டிவ் கேர்னால் எல்லாம் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் ஆர் சாக போது தான் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு. பட் வெளிநாட்டிலையும் அவங்க இங்கேயும் சில சென்டர்ஸில் அவங்க சப்போர்ட்டிவ் கேர் அப்படின்னு போடுறாங்க, ஆதரவு சிகிச்சை அப்படின்னு. ஸோ ஆதரவுனா அட்லீஸ்ட் கூட இருக்காங்க போல், இவங்களோட ப்ரைமரி ட்ரீட்மெண்ட்டும் போகும், இது கூட சப்போர்ட்டிவாக நாங்களும் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இந்த ஜேர்னி அவங்களோடது மட்டும் கிடையாது, எங்களோட சேர்ந்து போகிற ஜேர்னி. ஸோ அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படின்றது தான் இந்த பாலியேட்டிவ் கேர். டாக்டர், இப்போ சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்காது, தீர்வோ இல்லை சொல்யூஷன்ஸோ க்யூரோ இருக்காது. அவங்களோட வாழ்நாள் காலம் ஒரு சில மாதங்களோ சில வருடங்களோ இருக்கும். இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன மாதிரி மனநல ஆலோசனை கொடுப்பீங்க? ஸோ இதில் மனநல ஆலோசனை அப்படின்றது பெருசாக நாங்கள் எதுவும் பண்ணுறது கிடையாது. பேசிக்காக என்னென்னா,
அவங்களுக்குள்ள தான் அந்த பதில் இருக்குது. அவங்களுக்குள்ள இருக்க பதில் அவங்களுக்கு எடுத்து காமிக்கிறது அப்படின்றது தான் இந்த மனநல ஆலோசனையே. ஒரு சைக்காலஜி அப்படின்றது ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டோ ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோ ஒரு கவுன்சிலிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஃபஸ்ட்டு கேட்கணும். ஸோ லிசனிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்டிவ் லிசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறது. ஸோ அந்த விதத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கனெக்ட் பண்ண முடியும் நம்ம. ஸோ அவங்க சொல்கிறத கேட்குறதுனாலே அவங்களுக்குள்ளே இருக்கிற பதிலாம் வரும். அவங்களே அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்சர் ஆர் லைக் பதிலை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படின்றது தான் மெயின் பார்ட் ஆஃப் இந்த சைக்காலஜி. அதே மாதிரி இப்போது அவங்களுக்கே தெரியுது இல்லையா, அவங்களால இதை தாண்டி அவங்களுக்கு எதுவும் இல்லை, ட்ரீட்மெண்ட் இல்லை, அவங்களுக்கு இந்த ஹோப் அப்படின்றது ரொம்ப கம்மியாகுது. பட் ஆனால் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா, இப்போ வாழும்போது நல்லா வாழணும். ஸோ எவ்ரி டே இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒன் திங், ஸோ நம்ம இறக்க போகிறோன்றது தான் நியதி. பட் இதை நம்மளால் அக்செப்ட் கூட பண்ணிக்க முடியல. எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு சாவே கிடையாது, நமக்கு ஒரு ஏதோ சாகாவரம் கொடுத்த மாதிரி தான் வாழ்கிறோம். ஸோ வாழ்கிறது ஓகே, சாகாவரம் கொடுக்குற மாதிரி. பட் இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க போகிறதும் கிடையாது. டாக்டர், இப்போது சில பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ் கூடயே ஒரு கேர் கிவர் இருப்பாங்க. அந்த பேஷண்ட்டோட அப்பாவோ அம்மாவோ இல்லை ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்களோட லைஃபே பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ் தான் நடந்துட்டு இருக்கும். இப்போது இந்த மாதிரி கேர் கிவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்களும் வாழணும்னு சொல்ல வரேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தாண்டி இன்னொருத்தவங்களுக்கு வாழ்கிறீங்க, அது ஒரு நல்ல விஷயம். பட் அது உங்களே பாதிக்குதுன்றது உங்களுக்கு தெரியாமல் வாழ்கிறீங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வாழலை அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு கேர் கிவர் பேர்ன் அவுட்னு சொல்லுவாங்க. பேர்ன் அவுட்னா நீங்கள் இன்னொருத்தவங்களை பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை தாண்டி அவங்களையும் பார்க்குறீங்க. இந்த ஏக்கம் ஆர் இந்த தாக்கமே உங்களை இன்டைரக்டாக பாதிக்கும். உங்களோட ஏக்கம் தாக்கம்லாம் நீங்கள் சொல்லலை, நீங்கள் யார்கிட்டையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. பட் நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ பிரேக் எடுக்கணும். ஸோ ஒரே கேர் கிவர் ஒருத்தங்களை பார்க்க முடியாது, ஒரே ஆளோ ஒரே ஃபேமிலி மெம்பரோ இல்லை ஒரே பர்சனோ பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் அப்பப்போ பிரேக் எடுக்கணும். ஸோ இது பேர் தான் ரெஸ்பைட் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிநாட்டில். நம்ம ஊர்லேயும் ரெஸ்பைட் கேர் வந்துட்டுருக்கு. அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் போய் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஒரு கேர் சென்டர்லையோ நீங்கள் அவங்களுக்கு கொஞ்ச நாள் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்குன்னு டைம் எடுத்துக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் இதுவே அவங்களுக்கு பாதிப்பாக வரும். யாருக்கு நீங்கள் கண்டினியூஸாக மாதக்கணக்கில் பார்க்குறதோ வருஷக்கணக்கில் பார்க்குறதோ உங்களை தாக்கும். இது இன்டைரக்டாக. இதில் சிலவங்களுக்கு என்னன்னா அவங்க இன்டைரக்டாக ரொம்ப பாதிச்சு இவங்கள பார்க்கவே வேண்டாம், இவங்க மேலே ஒரு வெறுப்பே வரலாம். உங்களோட லவ்வே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் உங்களை இழக்க ஆரம்பிச்சிடுறீங்க இவங்கள பார்த்து. ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஒரு கேர் கிவரோ ஒரு ஃபேமிலி மெம்பருக்கோ ஒருத்தங்களை பார்த்துக்க போகுது. ஏன்னா இது செல்ஃப் ரியலைசேஷன் ஒன்று இருக்குது. இந்த ரியலைசேஷன் நிறைய பேருக்கு வராது. ஏன்னா அவங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் இன்டைரக்டாக அவங்க பாதிக்கப்படுறாங்கன்றது யாருமே புரிஞ்சிக்கிறது இல்லை. ஸோ இதை நம்ம அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வருதா, ரெகுலர் இன்டர்வல்ஸில் இந்த மாதிரி நம்ம போயிட்டு அவங்கள ஒரு இடத்துல லைக் விட்டுட்டு வர்றது தப்பு இல்லை. ஏன்னா இது கேர் ஃபார் போத். அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் வரும், நமக்கும் ஒரு பிரேக் கிடைக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிரேக். ஏன்னா இது எல்லாரையும் பாதிக்கும். டாக்டர், இப்போ ஒரு நோயாளியோட ஃப்ரெண்ட்ஸும் சரி கூட வேலை பார்க்குறவங்களும் சரி எப்படி பார்த்துக்கணும் அவங்கள? ஸோ இதில் சிம்பத்தி, எம்பத்தி, கம்பேஷன் அப்படின்னு 3 விஷயம். ஸோ சிம்பத்தின்றது பாவம், ஐயோ பாவம் அப்படின்னு பார்க்குறது சிம்பத்தி ஆர் பிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மனசு இறக்கம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த இறக்கம்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் இது. ஸோ இதில் அவங்கள நினச்சி நம்ம இறக்கப்படுறோம். நான் அப்படி இருந்தேன்னா இந்த மாதிரி பண்ணியிருப்பனோ அப்படின்னு நினச்சிப்பனோ, அது பேர் எம்பத்தி. பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது கம்பேஷனேட் கேர். கம்பேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு வேணுங்கிறது கேட்டு ஹெல்ப் பண்ணுறது. நான் என்ன அவங்க சிச்சுவேஷன்ல இருந்தால் நினச்சி பண்ணுவேன்றது எம்பத்தி. எம்பத்தி தேவை, பட் எம்பத்தி தான் எல்லாமே கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியமானது இன்னொருத்தவங்களுக்கு முக்கியமாக இருக்காது. ஸோ அந்த விஷயம் தான் இந்த கம்பேஷன்றது ஒரு லெவல் மேலே. ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு அவங்களுக்கு வேணுங்கிற வகையில் நம்ம பண்ணோம்னா அதுதான் கம்பேஷன். ஸோ இந்த கம்பேஷனேட் கேர் அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடிஞ்சுது. இது எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஹியூமன்னாவே கம்பேஷன் தான், ஹியூமனிட்டினாவே கம்பேஷன் தான். ஆக்சுவலாக வாட் மேக்ஸ் அ ஹியூமன் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அன் அனிமல், ஒரு மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதே இந்த ஹியூமனிட்டி ஆர் கம்பேஷன் தான். மிருகம் இன்னொரு மிருகம் அடிபட்டிருந்தா அதை பற்றி கண்டுக்காது. ஆர் லைக் அதுக்கு ஒரு பிரச்சனைனா இன்னொரு மிருகமும் அதோட மிருகமே சம்டைம்ஸ் அதோட இனம்
அதோட இனத்தே அடிபட்டு பிரச்சனையாக இருந்தால் கூட அது கண்டுக்காது. ஆக்சுவலாக மனுஷன் ஆர் லைக் ஹியூமன் பீயிங், லைக் ஒரு ஆணோ பெண்ணோ வேற ஒரு மிருகமோ வேற ஒரு இயக்கமோ அடிபட்டு இருந்தால் கூட அதை பற்றி ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்காக இறக்கப்படுறாங்க. அது டிஃப்ரெண்ட் வேஸில் பண்ணுவாங்க. அப்படின்றது தான் இஸ் த சிக்ஸ்த் சென்ஸ் ஆர் தி சென்ஸ் தட் ஆக்சுவலி மேக்ஸ் அ பர்சன் ஹியூமன். இந்த கம்பேஷனேட் கேர் நம்ம இனத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ இதை நம்ம அவங்களுக்கு பண்ணால் நம்ம பெஸ்ட்டு கேர் கொடுக்குறோம் அவங்களுக்கு. டாக்டர், இந்த வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவத்தை குழந்தைகள் தரும்போது நீங்கள் எப்படி டீல் பண்ணுவீங்க? ரொம்ப இது என்னையே பாதிக்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏன்னா நான் ஒரு குழந்தைக்கு பாலியேட்டிவ் கேர் ஆர் லைக் வாழ்நாள் திறன் மேம்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். இது வந்து அந்த குழந்தை பக்கத்தில் பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு எளிதான விஷயமா தெரியும் அந்த குழந்தைக்கு. பட் அவங்க பேரண்ட், அவங்க அப்பா அம்மா, அவங்க உறவினர், அவங்களுக்கு தான் அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அவங்க ஒரு பெயினில் இருக்கும்போது அவங்க பெயினுக்கு நாங்கள் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பெயினை அட்ரஸ் பண்ணால் அவங்க ஓரளவு நல்லா வாழ்வாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு அவங்க கஷ்டத்தை சொல்லிடுவாங்க. பட் நம்ம கஷ்டத்தை சொல்கிறதுக்கே யோசிப்போம். இதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இங்கே. ஸோ அவங்க சொல்கிற கஷ்டத்தை நம்மளால் சம்டைம்ஸ் பண்ண முடியாதப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது அவங்களுக்கு நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு. பட் அவங்க அதை பார்க்குறது அப்படின்ற ஒரு விதம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பட் அவங்களா இருப்பாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் என்னென்னா அந்த ஆட்டோனமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோனமி அப்படின்றது ஒருத்தங்க அவங்களா இருக்கிற ஓட்டுறது தான் அந்த ஆட்டோனமி. இந்த ஆட்டோனமி தான் ஃபஸ்ட்டு ரொம்ப பாதிக்குது எல்லாரையுமே. ஒரு பெரிய ஆளாக இருக்கட்டும், ஒரு சின்ன குழந்தையாக இருக்கட்டும், அவங்களா இருக்க முடியலன்னா அந்த ஆட்டோனமி போயிடுது. இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த வாழ்நாள் திறன் அப்படின்றதே இந்த ஆட்டோனமியை எடுக்கிறது தான். இந்த வாழ்நாள் திறன் குறைய ஆட்டோனமின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்மளால் டெய்லி பண்ணக்கூடிய விஷயங்கள் அதில் ஒன்றா எடுக்கப்படுது. இந்த விஷயம்தான் குழந்தைகள் சைட்லேயும் அதே விஷயங்கள் தான் நடக்கும். பட் என்னென்னா குழந்தைகள் அதை வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க பார்க்குற விதம் வேறு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க டெத்தை பார்க்குறதே வேறு மாதிரி இருக்கும். நம்ம டெத்தை நம்ம வேறு விஷயங்களுக்காக பயப்படுறோம் ஒரு சாவுன்னு வரும்போது. பட் குழந்தை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு குழந்தை சாக போகுது அப்படின்னா அது என்ன யோசிக்கும் அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா என்ன ஞாபகம் வச்சுப்பாங்களா, will I be remembered? இதுதான் மோஸ்ட் காமனஸ்ட் திங்கிங் ஒரு குழந்தைக்கு. என்னோட கூட பிறந்தவங்க என்ன ஞாபகம் வச்சுப்பாங்களா. அவங்களுக்கு முடிஞ்ச அளவு இந்த வழியெல்லாம் இல்லாமல் வச்சுக்கிட்டோன்னா அவங்க அக்செப்டன்ஸ் ஆஃப் டெத், அவங்க இந்த சாவை ஏற்றுக்கொள்ளும் தன்மை அவங்கள்ட்ட ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். பட் அதே இது நீங்கள் நம்ம அடல்ட்ஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளவு போராட்டம், எவ்வளவு சண்டை, எவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க ஒருத்தங்க அந்த சாவை மீண்டு வரணுன்றதுக்காக. இது புத்தகங்களையும் இதுதான் இருக்குது. ஸோ ஒரு பீடியாட்ரிக் பாலியேட்டிவ் புக்கில் நீங்கள் படித்தாலும் இப்படி தான் அதை போட்டிருக்காங்க. டாக்டர், இந்த வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவம் ஒரு நோயாளிக்கு எப்படி அளிக்கப்படுது? ஸோ ஒரு பர்சனுக்கு எப்படி இது டெலிவர் பண்ணுறோம் ஒரு லைக் எப்படி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, இது ஒரு டீம் எஃபர்ட். இது வெறும் ஒரு டாக்டராலோ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு நர்ஸாலோ கொடுக்கறது கிடையாது. நர்சிங் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் இதில். இதை தாண்டி ஒரு சைக்காலஜிஸ்ட் இன்வால்வ் பண்ணுறோம், ஒரு சோஷியல் ஒர்க்கர், ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், ஸோ இதை தாண்டி ஒரு டாக்டர். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் எஃபர்ட், ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. இது தான் வச்சு தான் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாலியேட்டிவ் கேர் பிளான் அப்படின்னு போடுறது, ஒரு கேர் பிளான் போடுறது. ஏன்னா மற்ற டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் போடுவாங்க. பட் இங்கே நாங்கள் ஒரு கேர் பிளான் போட்டு இந்த பிளான் அவங்க ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்தும் போகலாம், இதை தாண்டி கேர் பிளான்னு அவங்களுக்கு போகலாம். இது அவங்களோட இயக்கத்தை பொறுத்து. இப்போது சிலவங்க ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னா, நாங்கள் ரொம்ப முடியாமல் இருக்காங்க அந்த டைமில் அப்படின்னா நாங்கள் அதை ஒரு என்ன சொல்கிறது ஒரு 2 days ஒன்ஸ் இல்லை எவ்ரிடே இல்லை டெய்லி இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் அந்த மாதிரி பார்ப்போம். இல்லை அவங்க ஓரளவு நல்லா தான் இருக்காங்க நம்ம அப்படின்னா நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை போய் பார்க்குறது. இந்த மாதிரி தான் இந்த சர்வீசஸ் டெலிவர் பண்ணுறாங்க. ஏன்னா பாலியேட்டிவ் கேர் சர்வீசஸ் நிறைய இருக்குது ஆல் ஓவர் சென்னை, தமிழ்நாடு, கேரளா இஸ் த லீடர். கேரளா தான் லீடிங் இன் த நம்பர் 1 ஸ்டேட் இன் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்டேட்டையும் இப்போ நிறைய பேர் வராங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய பேர் வரணும்.
அப்படின்றது தான் இந்த இது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட் ஆஃப் நம்ம ஹெல்த் கேர் சிஸ்டம். டாக்டர், இந்த வாழ்நாள் திறன் மேம்படுத்தும் மருத்துவத்தில் இருக்க நோயாளிகளுக்கு வந்து இறக்க போறாங்கன்னு தெரியும். இப்போ இறந்த பிறகு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன மாதிரி ஆறுதல் தருவீங்க? ஸோ இதுதான் ப்ரீவ்மெண்ட் கேர் ஆர் லைக் அவங்களுக்கு எப்படி ஆறுதல் கொடுக்கறது அப்படின்றது. ஸோ எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு மாதிரி கோப்பிங் சொல்லுவாங்க, லைக் இதை தாண்டி வருவாங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த ரெசிலியன்ஸ் ஆர் லைக் இதை தாண்டி வர ஸ்கில் எல்லாருக்கும் உண்டு. லைக் ஹியூமன்ஸ்க்கு இது ரொம்ப உண்டு. ஏன்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்றது தான் ஒன்று. பட் இதை ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க முடிஞ்சளவு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது அவங்களுக்கு முடிஞ்சுதான்னு ஓரளவு கேட்போம். இப்போ எப்படின்னா அவங்களுக்கு சம்டைம்ஸ் சர்டிஃபிகேஷன் தேவைப்படும், இதெல்லாம் ஓகே அப்படின்னா முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுவோம். அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் வாங்குறது, அவங்களுக்கு ஃபர்தராக என்ன தேவை அப்படின்றத பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் யூஸ்வலாக உடனே அவங்கள திருப்பி கூப்பிட்டு என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது கிடையாது உடனே. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க இதை தாண்டி வருவாங்க. அவங்களுக்கு இந்த இதில் வந்து கோபம் இருக்கலாம், டினையல்னு சொல்லுவாங்க. டினையல்னா இதை பற்றி அவங்க நினைக்காம அது அப்படியே வெறுப்பு, அதை பற்றி விட்டுருவாங்க. அந்த மாதிரி கூட இருக்கலாம். ரொம்ப வருத்தமாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேஸஸ் அண்டர்கோ பண்ணுவாங்க. இந்த க்ரீஃப் பீரியடுன்னு சொல்லுவாங்க. இந்த பீரியட் ஆஃப் அவங்க இறந்து போன பிறகு இந்த க்ரீவிங் டைம், அதில் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே இதை தாண்டி வளருவாங்க. ஸோ இது போகாது. ஏன்னா இந்த இழப்புன்றது இழப்பு தான். அது என்ன இழப்பாக வேணாலும் இருக்கட்டும். இந்த இழப்பை தாண்டி அவங்க வளருவாங்க. இதை சுற்றி அவங்களே வளர்ந்து வருவாங்க. இந்த வளர்ந்து வரதை நம்ம எப்படி கைட் பண்ணுறோம் அப்படின்றது தான். இது அவங்க லைஃப்பை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். அவங்களோட வாழ்நாள் திறன், இப்போது இறந்து போனவங்க வாழ்நாள் திறன் மட்டும் இல்லாமல் இவங்களோட வாழ்நாள் திறன் அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தங்க இறந்து போனதுனால இவங்களோட வாழ்நாள் திறன் அஃபெக்ட் ஆகுது. லைக் இவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் இவங்களால எதுவுமே பண்ண முடியல, இதே நினைப்பில் இருக்காங்க, இதை தாண்டி வர முடியலன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டு இல்லை சைக்காட்ரிக் ஹெல்ப்போ தேவைப்படலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, ஸோ இதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ ஜென்ரலாக இது ஒரு ஃபாலோ அப் கால் இல்லை ஃபாலோ அப் விசிட் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறது, இல்லைன்னா அவங்கள கூப்பிட்டு பேசுறது, இல்லை ஃபோன் கால் மூலமாக பேசுறது. அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் தேவை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இதை நம்ம வந்து கொடுக்கறது. இப்போ ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தேவையானவங்க மூலமாக, லைக் ஒரு சைக்காலஜிஸ்ட் மூலமோ இல்லை சைக்காட்ரிஸ்ட் மூலமோ நம்ம கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச அளவும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு. இதெல்லாம் தான் நம்ம ஒருத்தங்களுக்கு போஸ்ட் டெத், லைக் ஆஃப்டர் அவங்க இறந்து போன பிறகு கொடுக்கக்கூடிய சப்போர்ட், இந்த ப்ரீவ்மெண்ட் கேர் அப்படின்றது. இது வந்து இதுக்கு ஒரு லிமிட் கிடையாது. அவங்க எவ்வளோ கோப்பாகி நார்மல்சி வராங்களோ அது வரைக்கும். சிலவங்க ஒரு வாரத்தில் நல்லா ஆகிடுவாங்க, சிலவங்க 1 மாதம் ஆகும், சிலவங்க 1 வருஷம் ஆகும், சிலவங்களுக்கு வருஷங்கள் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு லிமிட் கிடையாது, இது ஒரு டைம் லிமிட் கிடையாது. இது வந்து மாறி மாறி ஒரு சைக்கிள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மருத்துவ ரீதியிலையும் நிறையா புத்தகங்களில் நிறையா படித்து நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரீவ்மெண்ட் கேரில்.